எர்ணாகுளத்தில் தங்கும் விடுதிகள் நிரம்பிவிட்டதால் தமிழகத்திலிருந்து நீட் தேர்வு எழுத சென்ற மாணவர்கள் இடம் கிடைக்காமல் அவதிப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பலருக்கு கேரளாவின் எர்ணாகுளத்தில் நீட் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாளை தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் மாணவர்கள் முன்கூட்டியே எர்ணாகுளம் சென்றுள்ளனர். இந்த நிலையில் எர்ணாகுளத்தில் பெரும்பாலான தங்கும் விடுதிகள் 2 நாட்களுக்கு முன்பே ஆன்லைன் மூலம் முன்பதிவு செய்யப்பட்டுவிட்டன. மீதமுள்ள விடுதிகளும் நேற்றே நிரம்பிவிட்டன. மாணவர்களுடன் பெற்றோரும் வந்துள்ளதால் அறைகள் விரைவில் நிரம்பியுள்ளன. இதனால் 2 பேர் தங்கும் அறைகளில் அதிகபட்சம் 5 பேர் வரை தங்க அனுமதிக்கப்படுகின்றனர். அறைகளின் வாடகையும் 2000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக தங்குபவர்களுக்கு 1000 ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது. பலர் குளிப்பதற்காக கடற்கரைக்கு சென்றுள்ளனர். சிலர் தங்குவதற்கு கோவிலுக்கும் சென்றதாக கூறப்படுகிறது. முன்னதாக நேற்றிரவு நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக கேரள மாநிலம் எர்ணாகுளம் சென்ற தமிழக மாணவிகள் செல்லும் இடம் தெரியாமல் பெற்றோருடன் பேருந்து நிலையத்தில் விடிய விடிய காத்திருந்தனர். நீட் தேர்வு எழுதுவதற்காக தமிழகத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவிகள் கேரள மாநிலத்திற்கு சென்றுள்ளனர். நேற்றிரவு எர்ணாகுளம் சென்ற மதுரை மற்றும் நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் மொழி பிரச்சினையாலும் இரவு நேரம் என்பதாலும் பிறரிடம் உதவி கேட்க முடியாமல் பேருந்து நிலையத்திலேயே கண் விழித்து காத்திருந்தனர். இப்போ நாங்கள் எர்ணாகுளத்தில் நிற்கிறோம். ரூட்டு தெரிய மாட்டேருக்கு, மொழி பிரச்சனை இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு வந்து எங்கே போய் தங்குவோம்னு கூட தெரியாமல் குழந்தைங்களோட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. இப்படிலாம் அலக்களிக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கேள்வி கேட்க ஆள் கிடையாது. மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் கேட்கணும். இப்படி பிள்ளைங்களோட கல்வியில் அதிகமாக அடிக்கிறாங்க. அது தப்பு. ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காம ரிசர்வேஷன் பண்ணி ரொம்ப தூக்கம் இல்லாமல் உடம்புக்கும் சரியில்லை. எப்படி இடம் எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு தெரியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. நீட் தேர்வை எழுதுவதற்காக கேரள மாநிலம் எர்ணாகுளம் சென்றுள்ள தமிழக மாணவர்கள் மொழி மற்றும் தேர்வு மையங்களுக்கு செல்வதற்கான வழி தெரியாமல் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அதிகாலை முதலே பெரும்பாலான மாணவர்களும் பெற்றோர்களும் எர்ணாகுளம் வர தொடங்கினர். அங்கு மொழி மற்றும் தேர்வு மையத்திற்கு செல்வதற்கான வழி தெரியாமல் தவித்தனர். மேலும் உதவி மையம் திறக்கப்படாததால் கடும் அவதிக்கு உள்ளாகினர். அங்குள்ள 58 தேர்வு மையங்கள் நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் தொலைவு வரை உள்ளன. இதனால் தேர்வு மையங்களை தேடி சென்று அதன் அருகில் உள்ள விடுதிகளில் சிலர் தங்கியுள்ளனர். நீட் தேர்வுக்கு படிக்க வேண்டிய நேரத்தில் ரயில்களில் அமர்வதற்கு இடம் கூட கிடைக்காமல் கடும் அவதியுடன் பயணம் செய்வதாக மாணவர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். நேற்று ஈவினிங் நாங்கள் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் தஞ்சாவூர்லேருந்து ஏறி இன்னைக்கு மார்னிங் ரீச் ஆகிருக்கோம். ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த நீட் படிக்கிற சிச்சுவேஷன் இருக்கிற வேண்டிய நேரத்தில் நாங்கள் ட்ராவலிங் பண்ணி அந்த ட்ராவலிங் டயர்ட்னஸோட நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுத போகிறோன்னு எங்களுக்கு தெரியல. லாஸ்ட் டைமில் நேற்று ஈவினிங் கவர்மெண்ட் அவ்வளோ சொன்னாங்க, அந்த ஹெல்ப் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், ஸ்பெஷல் ட்ரெயின் ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு இன்னும் அந்த மாதிரி ஒன்றும் ஏற்படுத்துகிற மாதிரி ஒன்றும் தெரியல. நம்பரும் வேறு கொடுத்தாங்க. அதுக்கு கால் பண்ணி பார்த்தா சிஓ ஆஃபீஸ்க்கு போங்க, உங்கள் ஸ்கூல் பிரின்சிபலை போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கேரள மாநிலம் எர்ணாகுளம் பேருந்து நிலையத்தில் தமிழக மாணவர்களுக்கு உதவி வருகிறார் ஜவுளி வியாபாரி திருமலை. தென்காசியை சேர்ந்த திருமலை 20 ஆண்டுகளாக கேரளாவில் ஜவுளி வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் நீட் தேர்விற்காக சென்றுள்ள மாணவர்கள் அவதிப்பட்டு வருவது குறித்து தொலைக்காட்சியில் செய்தியை பார்த்த திருமலை பேருந்து நிலையத்திற்கு வந்து தமிழக மாணவர்களையும் பெற்றோரையும் அவர்கள் செல்ல வேண்டிய தேர்வு மையங்களுக்கு பேருந்துகளில் அனுப்பி வைக்கிறார். என்னுடைய வேலைகளை கூட விட்டு காலையில் 5:30 மணிக்கே வந்து அவங்களுக்கு எந்தெந்த ஊர்களுக்கு போகணும் வைக்கணும் அவனை கேட்டு விசாரித்து அவங்களை அந்தந்த பகுதியில் ஏற்றி விட்டுட்டு இது வரைக்கும் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி ஒரு 100-150 பேர் இருப்பாங்க. காக்கைநாடு, மூவாட்டுப்புழா, தொடுபுழா, மற்றபடி முண்டவேலி அந்த இடங்கள்லாம் போட்டிருந்தாங்க. எல்லா இடமே நம்ம அங்கே வியாபாரத்துக்கு போகிறதுனால அந்த சின்ன கிராமங்கள் தெரியும். அதன்படி ஏற்றி விட்டுருக்கேன். பேருந்து நிலையம் அருகே திருமண மண்டபங்களையாவது வாடகைக்கு எடுத்து மாணவர்கள் தங்குவதற்கு தமிழக அரசு வசதி ஏற்படுத்தி தந்து இருக்கலாம் என கூறும் பெற்றோர்கள் தங்கும் வசதியின்றி தவிப்பதாக தெரிவித்துள்ளனர். தங்கறதுக்கான ஒரு ஏற்பாடு தமிழக அரசு செஞ்சு கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் ஏன் இல்லை, தமிழக அரசை நம்பினதுனால கேரளா மாநிலத்தை பஸ் ஸ்டாண்டில் நின்றுருக்கோம். அது மொழி தெரியாத ஊரில் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்ததாக மாணவர்களும் அவர்களது பெற்றோரும் வேதனை தெரிவித்தனர். மேலும் ஒரே பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு பல இடங்களில் உள்ள தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். அங்கங்கே தகவல் மையங்கள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த நம்பருக்கு கூப்பிட்டாலும் எந்த பதிலும் ரெஸ்பான்ஸும் இல்லை. இப்போ என்ன செய்யணும்னா நாங்கள் தனியாக ரூம் தான் போட்டிருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ரூம் கேட்டு அவங்க சொல்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படியோ படுக்கிறதுக்கு ஒரு ரூம் போகணும், பிள்ளைங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்.
ரூம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காலையில் 7 மணிக்கு போகணும். 7 மணிக்கு போகணும்னா நம்ம 7 மணிக்கு சென்டரில் இருக்கணும். மெயினாக போகிறதுக்கு எர்ணாகுளம் சிட்டின்னு போட்டிருக்காங்க. ஆனால் எர்ணாகுளம் சிட்டியில் இதே கிடையாது. எர்ணாகுளம் சிட்டிலேருந்து 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு 20 கிலோமீட்டருக்கு அங்கே தான் போட வேண்டியிருக்கு. ஒரே வீட்டில் உள்ள பையங்களுக்கு, ஒரே ஸ்கூலில் படித்த பையங்களுக்கு 2 இடத்துல சென்டர் போட்டிருக்காங்க. மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலில் படிக்கிறோம் நாங்கள். அங்கே வந்து லைன் பேர்ட்ஸ் அகாடமி மூலயமா நாங்கள் எல்லாருக்கும் ஒரு 11 பேருக்கு நாங்கள் போட்டோம். ஆனால் 11 பேருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் 11 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து எர்ணாகுளத்தில் போட்டிருக்காங்க. அங்கேருந்து வந்தது வந்து ஒன்றும் பெருசாக தரல. ஆனால் இங்கே வந்து ஒரு நாள் தங்கி அது முன்னாடி போய் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் 11 டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ்னால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கம்மி. இப்போ எனக்குன்னா ஆலுவா போகணும், போய் அங்கே ஆலுவா பார்த்து அங்கே எந்த ஸ்கூல் அப்படின்னு விசாரித்து தான் நான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து அதுவே எக்ஸாம் ப்ரெஷராக இருக்குது. இந்நிலையில் மாணவர்களின் வசதிக்காக கேரள அரசின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உதவி மையங்கள் காலை 10 மணிக்கு பிறகு திறக்கப்பட்டன. 4 ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையத்தில் இந்த உதவி மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. இதில் தேர்வு மையத்திற்கு செல்வதற்கான போக்குவரத்து உள்ளிட்ட தகவல்கள் தெரிவிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் முகமது தெரிவித்தார். முதலமைச்சரின் உத்தரவுப்படி மாணவர்களுக்கு அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும், எனினும் தங்குவதற்கான ஏற்பாடுகளை மாணவர்களே செய்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கூறினார். இங்கே எர்ணாகுளத்தில் 58 சென்டர்ஸ் இருக்குது. நம்ம சீஃப் மினிஸ்டர் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு, வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்கணும்னு. நம்ம இங்கே 4 மேஜர் ஸ்டேஷன்ஸ், எர்ணாகுளம் சவுத், நார்த், ஆலுவா, அங்கமாலியில், அதே மாதிரி நம்ம KSRTC பஸ் ஸ்டாண்ட், தென் நம்மளோட வைட்டிலா மொபிலிட்டி ஹப், எல்லா இடத்துலையும் ஹெல்ப் டெஸ்க்குகள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம மற்ற இடத்துல டைரெக்ட்லி கார்லலாம் வரவங்களுக்கும் இந்த ஹோட்டல்ஸ், லாட்ஜஸ் எல்லாம் நம்ம எம்பேனல் பண்ணியிருக்கோம். வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வித பிரச்சனையும் இல்லாத நல்ல அக்கமடேஷன், ஸ்டே, அதே மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் தி சிஎம்ஸ் டைரக்ஷன் நம்ம பண்ணியிருக்கோம். நீட் தேர்வு எழுத வரும் தமிழக மாணவர்களுக்கான உதவி மையங்கள் செயல்பட தொடங்கியுள்ளதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பினராயி விஜயன், அங்கமாலே, ஆலுவா, எர்ணாகுளம் வடக்கு மற்றும் தெற்கு ரயில் நிலையங்களில் உதவி மையங்கள் செயல்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் முக்கிய பேருந்து நிலையங்களிலும் தன்னார்வலர்களின் உதவியுடன் மையங்கள் செயல்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்வு மையத்திற்கான தொலைவு, அங்கு செல்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள், தங்குமிடம் குறித்த தகவல்கள் உள்ளிட்டவற்றை தகவல் மையத்தில் அறியலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எர்ணாகுளத்தில் தேர்வெழுதும் மாணவர்கள் வாட்ஸ்அப் மற்றும் SMS மூலம் தொடர்பு கொள்வதற்கான அலைபேசி எண்ணையும் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். நீட் தேர்வு எழுத வெளிமாநிலம் செல்லும் மாணவர்களுக்கு நெல்லை மாவட்ட நிர்வாகம் சார்பில் 8 சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்தார். நீட் எழுதும் தமிழக மாணவர்களுக்கு வெளிமாநிலங்களில் தேர்வு மையம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் பெரும்பாலான நெல்லை மாவட்ட மாணவர்களுக்கு கேரளாவில் தேர்வு மையங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்காக நெல்லையிலிருந்து மாணவர்கள் கேரளா செல்வதற்கு சிறப்பு பேருந்துகளின் இயக்கத்தை ஆட்சியர் சந்தீப் நந்தூரி இன்று தொடங்கி வைத்தார். மாணவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், மாணவர்கள் மனசோர்வு அடையாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இது மட்டுமின்றி நெல்லைக்கு தேர்வெழுத வரும் மாணவர்களுக்கும் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஸோ திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம SCTC மூலமாக, திருநெல்வேலி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலமாக நம்ம பேசிட்டு இன்று தினம் பார்த்தா ஸ்பெஷல் பஸ்ஸஸ், ஒரு 4 ரெகுலர் பஸ்ஸஸ் எர்ணாகுளத்துக்கு, அதே போல் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் ஒரு 4 சர்வீசஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் TNSTC சார்பாக 2 பஸ்ஸஸ், அலப்பி போடுற அன்ரிசர்வ்ட் பஸ்ஸஸ் 2 பஸ்ஸஸ் கூட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு நம்ம எர்ணாகுளம் வரை அந்த பஸ் போகிறதுக்கான எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான பர்மிஷன் கூட வாங்கிட்டு இன்று தினம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து பள்ளிகளுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் எங்களுக்கு அது அஃபிஷியலாக இன்னும் வரல. அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1000 ருபீஸும் அவங்க 2 பேருக்குரிய டூ அண்ட் ஃப்ரோ பஸ் சார்ஜஸும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. வந்ததுன்னா நாங்கள் அதை கரெக்டாக கொடுத்துருவோம். இப்போ ஸ்பெஷல் பஸ் வந்து கலெக்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கனால எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நாங்கள் ரிசர்வ் பண்ணனாலும் இப்போ ஈஸியாக எர்ணாகுளம் போகிறோம். இப்போ வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. பஸ்ஸு கிடச்சனால ஈஸியாக போகலான்னு நினைக்கிறேன். நல்லா எழுதிட்டு வரணும். தென்காசியிலிருந்து எர்ணாகுளத்திற்கு நேரடி சிறப்பு பேருந்துகளை இயக்க வேண்டும் என நீட் தேர்வு எழுத செல்லும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் தேர்வு மையங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக பேருந்துகள் இயக்கப்படாததால் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளதாக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எர்ணாகுளத்துக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 2 பஸ் தான் இருக்குது. அந்த 2 பஸ்ஸில் நிறைய பேர் போக முடியாது. இங்கேருந்து பஸ்ஸு எர்ணாகுளத்துக்கு போகணுன்னா மாறி தான் போகணும்.
இப்படி ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைங்க இருக்குது. இங்கே தென்காசியிலேருந்து 2 பஸ் தான் டைரெக்டாக ட்ரூவாக இங்கேருந்து போகுது. மற்றபடி திருநெல்வேலியிலேருந்து தான் இந்த ஃப்ரீ சர்வீஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. இங்கே அவ்வளோவா சர்வீஸ் எதுவும் பண்ணல. நீட் தேர்வு எழுதுவதற்காக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து 21 மாணவர்கள் முகநூல் நண்பர்களின் உதவியால் கேரளாவிற்கு புறப்பட்டுள்ளனர். முகநூல் மற்றும் இணைந்த நண்பர்கள் நிதி திரட்டி 6 மாணவிகள் 15 மாணவர்கள் கேரளா செல்ல உதவியுள்ளனர். வேன் மூலம் புதுக்கோட்டையில் இருந்து புறப்பட்ட மாணவர்களுடன் 4 பெற்றோர்களும் உடன் சென்றுள்ளனர். ராமகிருஷ்ணன் என்பவர் முகநூல் மூலம் ஒருங்கிணைந்து மாணவர்களுக்கு உதவியிருக்கிறார். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே யார் யார் போகிறாங்கன்னு சொல்லி அந்த பட்டியல் ஒன்று தயார் செஞ்சு ஒரு வண்டியோ என்னமோ ஏற்பாடு பண்ணி, அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப மாணவர்களோட படிப்பு வந்து கட்டாயம் முக்கியம். அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் வசதியோ ஒரு பஸ் வசதியோ செஞ்சு கொடுக்கணும். அப்படிங்கிற இது இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷமாச்சும் அரசு செய்யணும். அப்படிங்கிறக்காக இளைஞர்கள் மாணவர்கள் முன் வந்து இப்போ நம்ம செய்கிறோம். நீட் தேர்வு எழுதுவதற்கான மாணவர்கள் குறிப்பிடாத மையம் ஒதுக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை கூறினார். தேர்ந்தெடுத்த இடங்கள் தான் மேக்சிமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி விருப்பம் இல்லாமல் அவர்களுக்கு தள்ளி போடப்பட்டிருந்தது என்றால் அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏதோ மாணவர்கள் அத்தனை பேரும் வஞ்சிக்கப்படுறாங்க, மாணவர்கள் எல்லோரும் தமிழகத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படி என்று எடுத்து செல்லாதீர்கள். அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுங்கள். நான் மறுபடியும் சொல்றேன், பிப்ரவரி மாதமே எல்லாருக்கும் எந்த சென்டர்ல எழுத போறோம்னு தெரியும். ஏன்னா அவர்கள் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. சிபிஎஸ்ல இருந்து அவர்களுக்கு தகவல் வந்தாச்சு. ஆனா ஊடகங்களும் மற்றவர்களும் எப்படி முன்னிறுத்துறது என்றால், ஏதோ ஏப்ரல் 6ஆம் தேதி பரீட்சைக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி தான் அவர்களுக்கு தெரியுன்ற போலவும் அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக நான் இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு அரசாங்கம் உதவியை தர வேண்டும் என்று முதல் பதிவு செய்த தலைவர் நானு. நீட் தேர்வு எழுத பரிச்சயம் இல்லாத வெளி மாநிலங்களுக்கு செல்லும் மாணவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகம் எல்லா இடங்களிலும் வஞ்சிக்கப்படுவதற்கு மத்திய அரசே காரணம் எனவும் குற்றம் சாட்டினார். இப்பொழுது ராஜஸ்தானிலும் கேரளத்திலும் போய் பரீட்சை எழுத வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் 1000 ரூபாய் கொடுப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது. அவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்? புதிதாக இன்னொரு மாநிலத்துக்கு செல்லுகிற போது அங்கே அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு உடன் ஒரு மாணவி என்றால் உடன் யாராவது பெற்றோர் போக வேண்டும். இது செலவு இந்த 1000 ரூபாய்ங்கிறது மட்டுமில்லை, அங்கே போய் அவங்க தங்கி பரீட்சை எழுத போகிற மனநிலை இருக்குமா? நீட் தேர்வுக்காக தமிழக மாணவர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் தேர்வை எப்படி தைரியமாக எதிர்கொள்வது என்பது குறித்து மருத்துவ கல்வி ஆலோசகர் ஷர்மிளாவுடன் நமது செய்தியாளர் நித்யா நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். நீட் தேர்வு நாடு முழுவதும் நாளை நடைபெற இருக்கிறது. தமிழக மாணவர்கள் வெளிமாநிலங்கள் சென்று இந்த தேர்வை நாளை எதிர்கொள்ள இருக்கிறார்கள். தமிழக மாணவர்களுக்காக இந்த தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மருத்துவ கல்வி ஆலோசகர் ஷர்மிளா மகேஷ் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம். மருத்துவம் என்பது அனைவருக்கும் ஒரு கனவா பார்க்கப்படுது. அது இல்லாமல் நாளை நீட் தேர்வு வெளிமாநிலங்களில் போய் தமிழக மாணவர்கள் எழுத இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்ன? கண்டிப்பாக. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக தமிழக மாணவர்கள் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் மன ரீதியாக நிறைய விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னவா இருந்தாலும் நம்ம மெயினாக தேசிய அளவில் நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம். அந்த எக்ஸாமை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு சக்தி நம்மளுடைய பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ், நம்மளுடைய கரெக்டான விதத்தில் அந்த எக்ஸாமை ஹேண்டில் பண்ணுறதுக்கூடிய முழு சக்தி நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய திடம் தான். ஸோ நம்ம வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. பிள்ளைங்களுடைய மெயின் திங்ஸ், பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய மெயின் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை. கரெக்டான விதத்தில் அவங்கள தன்னம்பிக்கையை கரெக்டாக எடுத்து கொண்டு போயிட்டு அந்த எக்ஸாம்ஸை எப்படி ஃபேஸ் பண்ணணும், இது ஒரு சின்ன விதமான ஒரு விளையாட்டு தான். அதை பயப்பட வைக்கிறதுக்கோ இல்லை மன ரீதியாக அவங்க பாதிப்படைகிறதுக்கோ ஒன்றும் இல்லை. இந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போகிறது தப்பு இல்லை. மெடிக்கல் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நிறைய கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி மெடிக்கல் கேம்பெயின் போகணும். அதுக்கு ஒரு முன்மாதிரியாக இது ஒரு விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்றதை மனசில் வச்சு பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் தயங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ மனசார நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை கரெக்டாக நீங்கள் எதிர்கொள்கிறதுக்கு உங்களுடைய மனதிடம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.